ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டோர் கிளம்பில் எப்படி நமக்கான ஸ்டோரை வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் ஸ்டோர் கிளம்னு சர்ச் பண்ணி வச்சு கிளிக் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டோர் கிளம்போட வெப்சைட் வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணுறோம். ஓகே, இப்போ வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வெல்கம் பிளானில் ₹7 பே பண்ணி நம்ம அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ப்ரைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். அதில் மந்த்லி, இயர்லி, லைஃப் டைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தோடனே பர்ச்சேஸ் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். சைனப் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் ஃபேஷன், ஃபர்னிச்சர், கிராசரி அந்த மாதிரி ஒரு 6 டைப்பான தீம்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்கல், கிட்ஸு, மல்டிபர்பஸ் அப்படின்னு இருக்குது. இதில் நான் வந்து இப்போ நான் எலக்ட்ரானிக் அப்படிங்கிற தீமை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ யூசர் நேம் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஷாப்போட நேமில் வந்து யூசர் நேம் வந்து க்ரியேட் பண்ணணும். அடுத்தது மெயில் ஐடி கொடுக்குறேன். அடுத்து பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஷாப்போட நேம், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஸ்டோரோட லொக்கேஷன், சிட்டி, ஸ்டேட்டு, பின்கோடு, கண்ட்ரி எல்லாம் டைப் பண்ணியாச்சு. இப்போ சூஸ் பேமெண்ட்டில் போயிட்டு ட்ரெஸ் ஆர் பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்த உடனே நமக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் உங்களோட நம்பர் என்ட்ரி பண்ணிக்கிறீங்க. இப்போ இதில் பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. யூபிஐ, கார்ட்ஸு, நெட் பேங்கிங், வாலெட்டு, பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் வந்து யூபிஐ ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நான் பே பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, அமௌண்ட் இப்போ பே பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் பே பண்ண அமௌண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கிளம்ப்லேருந்து 2 மெயில் வந்திருக்கு. ஒன்று அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் லிங்க்கும், ஒன்று இன்வாய்ஸும் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கான இன்வாய்ஸ் இருக்குது, நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், நம்மளை பற்றின டீட்டெயில்ஸு அப்படிங்கிறது அதில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2வது மெயிலு நம்ம அக்கௌண்ட் ஆக்டிவேஷனுக்கான லிங்க் வந்திருக்கு. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வந்து சக்ஸஸாக ஆக்டிவேட் ஆகிக்கும். சரிங்களா? இமெயில் வெரிஃபிகேஷனும் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இதுக்கு மேலே எப்படி வந்து அக்கௌண்ட் எடிட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.